குருவே சரணம். சுக்கிரன் கெட்டால் சுகம் கெடுமே இப்படின்னு ஒரு பழமொழி ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு. சுக்கிரன் தான் காதல், காமம், பாசம், அன்பு, நல்ல அன்பான மனைவி, கலஸ்தரம், நல்ல நண்பர்கள், நல்ல நகைகள், நிறைய நல்லதொரு வாழ்க்கை, கூட்டு தொழில், இது அத்தனைக்கும் காரணம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் கெட்டுடக்கூடாது. நல்ல கிரகத்தோடு இருக்கணும், நல்ல இடத்துல ஆட்சி உச்சம் பெறணும், நல்ல கிரகத்தோடு பரிவர்த்தனை ஆகியிருக்கணும், நல்ல ஸ்தானத்தில் அமரணும். இவைகளெல்லாம் இருந்தால் அந்த பெண்ணோ ஆணோ ரெண்டு பேருக்குமே அவர்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கும், வாழ்க்கையில் படிப்படியாக அவர்கள் முன்னேறுவார்கள். இந்த சுக்கிரன் விஷயத்தில் ஏதாவது தவறுகள் நடந்து அது நீச்சமாகி தீய கிரகத்தோடு சேர்ந்து 7ஆம் அதிபதியும் கெட்டு போயிருந்தால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப கவலைக்கிடமாகவும், குறைந்த நாள்லேயே 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க, திரும்ப ஒன்று சேர மாட்டாங்க. பெற்றோர்கள் மனசில் மிகப்பெரிய ஆறாத ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவோ லட்சம் செலவு பண்ணி மண்டபம் பார்த்து பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் சுக்கிரனினுடைய நிலைமை, 7ஆம் அதிபதியுடைய நிலைமை, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன கிரகம் பார்வை, குருவினுடைய நிலைமை என்ன, இத்தனையும் பார்த்து திருமணத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் 100 வருஷம் நல்லா வாழ்வாங்க. இல்லை இதில் நல்ல வரனாக இருக்குது, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், குரு சுக்கிரன் சரியில்லைனாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ மாட்டாங்க, அவர்கள் பிரிந்து போவாங்க. 2 பேர் பிரிஞ்சு போயிருக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க? நீங்கள் சந்தோஷமாக பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தானே கல்யாணம் பண்ணுறீங்க. அதனால் உங்களோட ஜோதிடத்தை நல்லா ஒரு தடவைக்கு 10 தடவை பாருங்கள், சுக்கிரன் நிலைமையை பாருங்கள். சுக்கிரன் வலுவாக இருந்தால் தான் அந்த திருமணம் நீண்ட நாளைக்கு அந்யோன்யமாக தம்பதிகள் வாழ்வார்கள். அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும், இல்லை என்றால் நரகமாக இருக்கும். அதை பார்த்து கொள்ளுங்கள், சரிங்களா? எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.